அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய ஹதீஸ் கேட்கலாமா? ரப்பி ஷஹ்ரி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரின் வஹலுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர் வதம்மிம் பில் ஹைர். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பொறுமைக்கு கிடைத்த கூலி என்ன? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூறுறாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தாஊன் என்னும் உயிர்கொல்லி, அதாவது ஒரு உயிர்கொல்லி நோய் பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு உயிர்கொல்லி நோய் வந்துட்டு நமக்கு வருது, என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, போய் கேட்டிருக்காங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க சொல்லியிருக்காங்க, அல்லாஹ் அதை யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு அனுப்பலாம். அதன் மூலம் முக்மீன்களுக்கு அருள்கொடையாகவும் ஆக்கியுள்ளான். ஒரு அடியான் தாஊன் நோயில் சிக்கிக் கொள்கின்ற பொழுது அல்லாஹ் எழுதியதை தவிர வேறெதுவும் தன்னை தீண்டாது என்று அறிந்தவராக பொறுமையுடன் அதற்கான நற்கூலியை ஆதரவாக வைத்தவராக தன் ஊரிலே என்ன செஞ்சிடணும், இருக்கணும். இறைவழி போரில் உயிர் தியாகம் செய்தவுடைய ஷஹீதுடைய நன்மை கூலி இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. என்ன விளக்கமாக சொல்கிறேன், அதாவது ஒரு நோய் நமக்கு வருது அப்படின்னா அது அல்லாஹ் யாருக்கு நாடியிருக்கானோ அவங்களுக்கு கொடுக்கலாம். அந்த நோயின் மூலம் அல்லாஹ் கொடுத்த நோயை அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், சரி செஞ்சிருவான்னு சொல்லிட்டு யார் ஒரு மனிதர் பொறுமையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு, அந்த ஊர்லேயே இருக்கிறாங்களோ பொறுமையை கடைபிடிக்கிறாங்களோ அந்த நோயின் மூலம் அல்லாஹ் என்ன செய்யணும், நம்ம துஆ செய்யணும். அப்போ அவர்கள் செய்த பாவங்களும் என்ன செஞ்சிடும், போயிடும். பொறுமையாக இருக்கக்கூடிய கூலியும் ஷஹீதாகக்கூடிய நன்மையை அல்லாஹ் என்ன செய்யலாம், கொடுக்குறான். அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், மாஷா அல்லாஹ். எவ்வளோ ஒரு அழகான விஷயம். அப்போ நோய் வந்த பொழுதும் பொறுமையை என்ன செய்யணும், நம்ம கடைபிடிக்கணும். இன்ஷா அல்லாஹ். கேட்டதன்படி நடக்கக்கூடிய கிருபை அல்லாஹ் தந்தல்வான. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் சந்திப்போம்.